வணக்கம். ஜபைஜட் ஃப்ரம் ஜவாதிபட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது பாமக ராமதாஸ் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு அரசியல் பேட்டி. தைலாபுரத்துக்கு நிருபர்களாக போனார்களா இல்லை இவர்கள் கூப்பிட்டு பேட்டி கொடுத்தார்களா, ராமதாஸ் கூப்பிட்டாரா அப்படிங்கிறது தெரியல. பொதுவாக ஒரு பேட்டி, அதாவது சட்டமன்ற தேர்தல் 2026, ஆமாம், அதில் புதிய கூட்டணிக்கு பாமக செல்லுமா? இன்றைக்கி பாஜகவோடு இருக்கிறீங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோடு இருப்பீங்களா இல்லை புதுசாக வேறு ஏதாவது கூட்டணிக்கு போவீங்களா அப்படின்னு போட்டு கேள்வி கேட்குறாங்க. அதாவது இந்த கேள்விக்காகவே வரவழைக்கப்பட்டார்களா அல்லது நிருபர்களாக ராமதாஸிடம் கேள்வி கேட்டார்களா அப்படிங்கிறது தெரியல. கேள்வி என்பது ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. ஆமாம், அதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் புதைந்து கிடக்கின்றன. அதுதான் ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாமக எந்த கூட்டணிக்கு செல்லும்? இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி நிலைத்திருக்குமா, வேறு கூட்டணிக்கு செல்லுமா? அப்படி தான் இருக்குது அவருடைய நிலைமை. ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கூட்டணி. நாளைக்கே ஒரு தேர்தல்னால் அங்கே ஒரு கூட்டணி, அடுத்த நாளே ஒரு தேர்தல்னால் உடனே ராமதாஸ் கூட்டணி மாறிடுவார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் தொண்டர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? பாவம், அவங்களுடைய மனோநிலை ரொம்ப தரிகடந்தமாக இருக்கும். இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் கட்சி மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் தான் இன்றைக்கி போயிட்டு. அந்த மாதிரி இருந்ததுனால தான் ஏகப்பட்ட இடங்களில் டெபாசிட்டு போச்சு, ஏகப்பட்ட இடங்களில் தோல்வி, அங்கீகாரம் ரத்தாகி விடுமோ அப்படிங்கிற கேள்விக்குறி இன்றைக்கி பாமக நோக்கி போயிட்டுருக்கு. இது அன்றைக்கி 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவில் வந்தாச்சு. மாம்பழம் நிலைக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்தாச்சு. இருந்தாலுமே கூட அந்த ஒரு நிலைப்பாட்டின் ஒரு வெளிப்பாடாக ஸ்ட்ராங்காகவே இருந்துருவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட இந்த பேட்டியில் வரல. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் உள்ளது, மாற்றம் இருந்தால் பொதுக்குழு கூடி முடிவெடுக்கும். பொதுக்குழு கூடி முடிவெடுக்கும். இப்போவும் கூட பாஜகவோடு நாங்கள் இருப்போம் அப்படின்லாம் அவர் பேட்டி கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். பாமக ராமதாஸ் இன்னும் பழைய அந்த மனோநிலையில் தான் இருந்துகிட்டு இருக்கார். மரத்துக்கு மரம் குரங்கு தாவுவதை போன்ற கட்சிக்கு கட்சி கூட்டணி தாவி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனோநிலை. பிஜேபியில் வந்தார். அது என்ன திடீரென்று எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. சாயங்காலம் வரைக்கும் அதிமுகவோட கூட்டணி, ராத்திரியில் பாஜகவோட கூட்டணி. ஆமாம், காலையில் பார்த்தா மோடியோடு கலந்து பேசிய ஒரு பொதுக்கூட்டம். இப்படிலாம் இருந்தது அப்படின்னா அப்போ தொண்டர்கள் என்ன நினைப்பார்கள்? அவருடைய மனோநிலையில் அந்த முடிவு எவ்வாறு எடுக்கப்பட்டது? பொதுக்குழு கூட்டி தான் எடுக்கப்பட்டது. பொதுக்குழு கூட்டி என்னென்ன செயலாளர் மற்ற சோர்ஸ் யார் யாரிடம் எப்படியெல்லாம் கேட்க வேண்டுமோ எல்லாம் கேட்டு தான் முடிவு எடுத்தாங்க. முடிவெடுத்த சமயத்தில் அன்புமணி அவருடைய பையன் குறுக்க வந்துட்டார். குறுக்க இந்த முடிவுக்கு நான் சம்மதிக்கவில்லை, மற்றபடி இந்த முடிவு வேண்டாம் அப்படிங்கிறப்ப ராமதாஸுக்கும் பையனுக்கும் முட்டிக்கிச்சு. இல்லை, நான் அதிமுகவோட தான் கூட்டணி போவேன் அப்படின்னு அவர் சொல்ல, அப்புறம் இவர் மேலே ஒரு 2 வழக்குகள் இருக்குது. ஆமாம், மருத்துவக் கல்லூரி சம்மந்தப்பட்ட வழக்கு. அப்புறம் அதை தூசி தட்டிட்டாங்கன்னா அப்புறம் இருக்கிறது போயிடும் அப்படின்னு போட்டு என்ன பண்ணுறாரு அன்புமணி, என்ன பண்ணுறாரு, அப்பாங்கிற முறையில் ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு, கடைசி நேரத்தில் கூட்டணியை மாற்றிடுறாரு. இன்றைக்கி 0, எல்லா இடத்துலையுமே தோல்வி. ஆமாம், பாஜக ஆட்சிக்கு வந்திருந்தாலுமே கூட அதுவும் இழுபறி கூட்டணி சம்மந்தப்பட்ட ஆட்சி தான். சந்திரபாபு நாயுடு மற்றபடி நிதிஷ்குமார் உதவியோடு இன்றைக்கி இருந்தாலுமே கூட பாஜக ஆட்சி நடக்குது 11வது வருஷமாக. இருந்தாலும் நிலையான ஒரு இதான ஒரு அதிக பெரும்பான்மையான ஒரு விஷயமாக சொல்ல முடியாது. கூட்டணி ஆட்சி 2 பேர் விலகுனாங்கன்னா பாஜக ஃபனால், அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அப்படி இருந்துமே கூட மீண்டும் பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிற ஒரு அந்த பேச்சு வரணும். அதுதான் ஒரு சரியான ஒரு விஷயம். என்னடா அது இந்த தேர்தலில் இப்படி ஆகி போச்சுப்பா, பரவாயில்ல, அடுத்த சட்டமன்ற தேர்தல் எங்களுடைய பாஜக கூட்டணி சம்மந்தப்பட்டவை நாங்கள் வெற்றி அடைவோம்
அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வரலாம். என்ன சொல்கிறாரு, தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் உள்ளது, மாற்றம் இருந்தால் பொதுக்குழு கூட்டி முடிவு எடுக்கும். அன்னைக்கு பொதுக்குழு கூட்டினப்போ பொதுக்குழு கூட்டத்துக்கு அந்த முடிவு கட்டுப்பட்டீர்களா? கேட்கக்கூடிய கேள்வி. அன்றைக்கே கேள்வி கேட்டாங்க தொண்டர்கள்லாம். சில தொண்டர்கள் தீநகர் ஆஃபீஸில் அழுதாங்க. எனக்கு இப்படிலாம் முடிவு எடுத்துட்டீங்க, நாங்களாம் அதிமுக கூட்டணின்னு சொன்னோம், நாங்கள் பொதுக்குழு கூட்டினீங்க, எங்களுடைய ஒரு முடிவை வந்து சொல்லிட்டோம், அதிமுகவோட கூட்டணி தான் வைக்கணும், பாஜகவோடு சேர்ந்து நாங்கள் வந்து கட்சி பணியாற்ற முடியாது, அது அப்படி ஒன்றும் சரியாக இருக்கான்னு சொல்லி சொல்லிட்டோம். இப்போ நீங்கள் பாஜகவோட கூட நாங்கள் எவ்வாறு வந்து ஒரு ஒர்க் பண்ண முடியும், வேலை செய்ய முடியும் அப்படின்னு வந்து ஏகப்பட்ட ஒரு விஷயம்லாம் சொன்னாங்க. அன்புமணிக்காக வந்து அந்த பொதுக்குழுவினுடைய முடிவையை வந்து தூக்கி எறிந்து விட்டார் ராமதாஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ராமதாஸனுடைய மனோநிலை வந்து அங்கே மாறிவிட்டது, மகனிடம் கட்டுப்பட்டு விட்டார் அப்படி தான் சொல்ல முடியும். ராமதாஸுக்கெல்லாம் அதிமுகவோட கூட்டணி வைக்க தான் ஆசை. அன்புமணி மணிக்கு மட்டும்தான் வந்து அப்படி ஒரு ஆசை. அது வந்து நிராசையாக போய்விட்டது. அப்புறம் எதுக்கு மீண்டும் பொதுக்குழு கூட்டி முடிவு எடுக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. 2024 பொதுக்குழு கூட்டிச்சு, முடிவு எடுத்தாச்சு, அதன்படி செயல்பட்டீர்களா? இல்லையே. அன்றைக்கே இந்த கேள்வி வந்து இன்றைக்கி அதே தான், அதன்படி செயல்பட்டீர்களா? இல்லை. அப்படிங்கிறப்ப 2024 எதுக்கு பொதுக்குழு கூட்டிக்கிட்டு? நீங்கள் உங்கள் பையன் இருக்கிறாரு, அப்புறம் நம்ம பேரன் பேத்தி இருக்கிறாங்க, மருமக இருக்கிறாங்க, உட்காந்து முடிவு எடுத்திங்கன்னா வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். அப்படி ஒரு நிலைமை தான் இன்றைக்கி பாமக இருந்துக்கிட்டு இருக்குது. அது வந்து இன்றைக்கி குடும்ப அரசியலாக, வாரிசு அரசியலாக போய்விட்டு. இத்தனைக்கும் அவர் வாரிசு அரசியலை எதிர்த்து கட்சியை ஆரம்பித்தவர். ஆமாம், நான் வந்து கட்சியை ஆரம்பித்தேன், என்னுடைய கட்சிக்குள்ளே யாரும் நுழைக்க மாட்டேன், என் பையனை நுழைக்க மாட்டேன், யாரையுமே நுழைக்க மாட்டேன், ஏன்னா என்னுடைய குடும்பத்தார் யாரையுமே நுழைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு 1989 சில்லறைன்னு நினைக்கிறேன், அதில் வந்து சபதமே எடுத்தார். அப்படி ஒரு நிலைமைக்கு வந்தால் என்னை வந்து வீதியில் வச்சு விளக்கமாறால் அடியுங்கன்னு சொல்லி போட்டு பழனி பாபா முன்னால் பேசினார். அந்த கேசட்லாம் இன்றைக்கி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலுமே இந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறப்ப மீண்டும் அதே மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வரக்கூடிய பட்சத்தில் அப்புறம் எதுக்கு பொதுக்குழுவை கூட்டிக்கிட்டேன்? உங்களுக்குள்ளேயே முடிவு எடுத்துக்க வேண்டியதானே. சௌமியா இருக்கிறாங்க, அன்புமணி இருக்கிறாரு, இப்போ இளைஞரணி தலைவராக போட்டிங்கிற முகுந்தன் இருக்கிறார், பேரம்பேத்தி எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க அப்பா வீட்டுக்கு அம்மா இருக்கிறாங்க, எல்லாம் உட்காந்து முடிவு எடுத்திங்கன்னா வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். பொதுக்குழு என்பது எதற்கு? அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்பது தான் கட்சியினுடைய தலைமை. அது பாமகவிட இன்று வரை இல்லை. அது போன தேர்தல் சுத்தம் மோசம். அதனால் சரியான அடி. ராஜ்யசபா சீட்டு சம்மந்தப்பட்ட வகையில், பேச்சுங்கிற சம்மந்தப்பட்ட வகையில் அது இன்றைக்கு வரைக்கும் மூச்சு விடலை பாஜக. ஆமாம், ஏதோ சின்னதாக ஒரு பதவி கொடுக்குற மாதிரி சொன்னாங்க, அது வேண்டாம் என்று அன்புமணி ராமதாஸ் சொல்லி ஒரு 7-8 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இனிலாம் எந்த பதவியும் கிடையாது. கொள்ளைப்புறமாக அதிமுகவின் முதுகிலேறி வந்து இன்றைக்கி எம்பியாக இருந்துகிட்டு இருக்கார். அதனுடைய கால அளவு குறைஞ்சிக்கிட்டு வருது. இருந்தாலும் அதிமுகவோடு கூட்டணி அப்படிங்கிற ஒரு சூழல் இன்றைக்கி உருவாகிட்டு இருக்கிற மாதிரி தான் பலவிதமான தகவல். ஏன்னா ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால் ஜி.கே. மணி போய் கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துட்டார் எடப்பாடிட்ட, முடிஞ்சு போச்சு, அங்கேயே முடிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் கலைஞர்கிட்ட கல்யாண பத்திரிக்கை கொடுத்தார், மற்றபடி திமுக கூட்டணி அறிவித்தார் ராமதாஸ். அது மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டியது. ஜி.கே. மணி கொடுத்துட்டாரு, அப்புறம் பாமக அதிமுக கூட்டணி ரெடி அப்படிங்கிற மாதிரி தான் நினைத்துக்கூடிய ஒரு சூழல். இருந்தாலுமே வந்து பொதுக்குழுவை கூட்டுவேன், முடிவெடுப்பேன் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அவங்க சொல்லுவாங்க, அதை கேட்கணும் இல்லையா? அதனால் வரும் காலங்களில் வந்து பாமகவை பொறுத்தவரை பொதுக்குழு முடிவை வந்து எதிர்பார்த்து அவர் என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கிற கூர்ந்து கவனித்து கட்சியை நடத்தினால்தான் கட்டாயமாக வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா படு தோல்வி. சட்டமன்ற அந்த இதில் கூட எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலுமே சரி, பாஜகவோடு கூட்டணி இல்லைங்கிறது இன்றைக்கி ஒரு தகவலாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் இப்படி மாற்றிக்கிட்டே இருந்தால் அப்படின்னம்னா ஒன்றுமே இல்லையே. தொண்டர்களுடைய நிலைப்பாடு, மனோநிலை, அவர் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறப்ப அவங்க பாமகவில் இருந்துக்கிட்டே வெறி விதமாக செயல்பட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமாம், தேர்தல் நேரத்தை கரெக்டாக வேறு குத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி ஏற்பட்டதான் பாமகவுக்கு அடிக்கடி ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு தோல்விகள். அதனால் அது இதன் அடிப்படையில் வந்து ராமதாஸ் திருந்த வேண்டும். மற்றபடி அன்புமணி ராமதாஸ் தான் அவங்களுடைய குடும்ப சட்டை இன்றைக்கி பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் மேடையிலே அப்பாவும் பையனும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, மூஞ்சியை காமிச்சிக்கிட்டாங்க. இது ஏன் கட்சி, யாராக இருந்தாலும் வெளியே போகலான்னு கூட அவரே சொல்லிட்டார், முடிஞ்சு போச்சு. இப்படிலாம் பலவிதமான தகவல்கள். அவருடைய பேரனை வந்து இளைஞரணி மாநில
தலைவராக போட்ட வகையில், அந்த வகையில் வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பம். அன்புமணியே சொல்கிறாரு, இப்படியே குடும்பத்தில் உள்ளவங்களே போட்டால் அடுத்தவங்க எப்படி வர்றது அப்படின்னு. அப்புறம் அன்புமணியும் குடும்பத்தில் உள்ளவர் தானே, அதைத்தானே ராமதாஸ் செஞ்சார், இப்போ அதைத்தான் ராமதாஸ் செஞ்சுட்டு இருக்கிறார். அப்படிங்கிற மற்ற தொண்டர்கள் எங்கே போவாங்க? புரியுதுங்களா? வாரிசு அரசியல் நோக்கி எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, வாக்கு கொடுக்கப்பட்ட கட்சி தான் பாமக. இன்றைக்கி வந்து அதை நோக்கி அதை கையில் பிடித்து கொண்டே ஏறி இருக்கிறது அப்படின்னா அப்புறம் அன்புமணி வந்து கண்டிக்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. அதனால் பொதுக்குழு கூட்டுவது பெரிதல்ல, அது சொல்கிறாங்கன்னா அதை கேட்கணும், அப்போ தான் வந்து இந்த கட்சியை நினைக்கும். அதையெல்லாம் விட இன்னொரு கேள்வியை சொல்லியிருக்கிறார். அதாவது வந்து மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, ஒருமொழி கொள்கையே உன்னதமான கொள்கை. மும்மொழி கொள்கை எந்த ஒரு இதுலேயும் நம்ம வகையில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி அது வந்து மோசடி கொள்கை. மோசடி கொள்கையா இல்லை மோடி கொள்கையா அப்படிங்கிறது தெரியல. மோசடி கொள்கைன்னு சொல்கிறீங்க. இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, ஆங்கிலமும் கூடாது அப்படிங்கிறாரு. அப்போ ஒருமொழி கொள்கை உன்னதமான கொள்கை. தமிழை மட்டும் படித்து என்ன பண்ணுறது? துணை மொழி இருக்கணும். தமிழ் அது தம்முடைய தாய், அவளை நாம் விட்டு கொடுக்க முடியாது. நல்ல விஷயமாக தான் சொல்கிறார். ஆனால் ஒரு மொழி கொள்கை உன்னதமான கொள்கை அப்படிங்கிறப்ப இந்த இப்போ பாருங்கள், சமீபத்தில் ஒரு முந்தா நாள் ஒரு ரிசல்ட் வந்திருக்கு பாருங்கள். அதாவது நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வகம் வந்து ஒரு இது விட்டுருக்குறாங்க, குளோபல் டேட்டா லேப் அப்படிங்கிறவங்க வந்து நெதர்லாந்து ஒரு ஆய்வறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அதாவது தன்னுடைய தாய்மொழியோடு ஆங்கிலத்தையும் கலந்து படித்த அந்த மாநிலம், அந்த நபர் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்திருக்கிறார், உலக புகழ் அடைந்திருக்கிறார், எங்கு பார்த்தாலும் உயர்ந்த நிலையில் இருக்கின்றார் அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை வந்திருக்குது. குளோபல் டேட்டா லேப். அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தில் பாமகவுடைய அந்த கொள்கை எந்த அளவுக்கு வந்து ஒரு மனிதனை முன்னேற்றும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இதில் இருக்குது. ஒரு மொழி கொள்கை உன்னதமான கொள்கை. தமிழை மட்டும் படித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? தமிழ் தான் நம்ம தாய்மொழிங்க, அதில் மாற்று கருத்தை விட்டு கொடுக்கலாம் முடியாது. அவர் சொல்கிறது உண்மை தான். இருந்தாலுமே அந்த ஒன்றை மட்டும் வச்சு நம்ம எங்கே பார்த்தாலும் ஆங்கிலமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஆங்கிலேய மயமாக இருந்தது, இன்றைக்கி ஆங்கில மயமாக போச்சு. அப்படிங்கிறப்ப தாய்மொழியில் மட்டும் நம்ம எழுதிட்டு இருந்தோம் அப்படின்னம்னா அதுக்கு துணையாக ஆங்கிலம் இருக்குது. ஹிந்தி கொண்டு வர்றது பெருசு கிடையாது, நம்மளை போட்டு ஒரே அமுத்திடுவோம். அது கரெக்டாக சொல்லிட்டார். மும்மொழி கொள்கை மோடி கொள்கை, மோசடி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டார். அது நல்ல விஷயந்தான். இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, ஆமாம், அதுதான் என்னென்னு புரியல. மற்றபடி வந்து ஒரு மொழி கொள்கை உன்னதமான கொள்கை, அதுவும் புரியல. பார்ப்போம், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இவைகள்லாம் வந்து பிரதிபலிக்குமா பாமக சார்பில்? மக்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெறப்போகு, அவருக்கு வெற்றி வாகை சூடுவார்கள், அதையெல்லாம் அவர் இவங்க எந்த கூட்டணிக்கு போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் கன்ஃபார்ம் பாஜக கூட்டணிக்கு பாமக வராது. வந்திருந்தால் இன்றைக்கி சொல்லியிருப்பார்ல, இப்போ தான் சொல்லிட்டார். மும்மொழி கொள்கை மோடி கொள்கை, மும்மொழி அதே தான் திரும்ப வரும். மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை அப்படின்ட்டார். ஆமாம், அது மோசடி கொள்கை அப்படிங்கிற சொல்கிறத விட அது மோடி கொள்கைன்னு சொன்னால் ஏதாவது இடி வீட்டுக்கு சோதனைக்கு வந்துடுவாங்க, பயப்படுறாரா என்னமோ தெரியல. அதனால் மோடி கொள்கை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக மோசடி கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பார்ப்போம். சட்டமன்ற தேர்தலில் மக்கள் இருக்காங்க, அவங்களுடைய பாமக தொண்டர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய மனநிலை இருக்குல்ல. ஆமாம், தொண்டர்களை மதித்த கட்சி தாங்க ஜெயிக்கும். ஆமாம், சும்மா பொதுக்குழு கூட்டம் சொல்லிட்டு அப்படியே ஜால் சாப்பு காட்டி அப்புறம் நீங்களாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்புறம் அவர்களாக ஒரு முடிவை எடுத்து விடுவார்கள். 2026 எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான், பாமக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.